Hey guys, Days Gone gameplay part 78. ஆக்சுவலி கேமோட மெயின் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம கேமை அந்த ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன்ஸ் இருக்கும் போல். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ளே பண்ணும்போதே அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு தியரி மாதிரி, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நமக்கு கொடுத்தாங்க இல்லையா, நோட்ஸ் மாதிரி. ஸோ அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோரி இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுற அந்த ஒரு வழியில் தான் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ண போகிறது. ஓகேயா? ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக இருக்கிறவங்க ஒரு 3-4 வீடியோக்கு ஸ்டே பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் என்னோடய கேம் பிளேயும் நான் பேசுகிறதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களாகவே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம், அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அமையும். ஸோ நல்லாயிருக்கும், பெரிய ஜேர்னி இருக்குது, கூட இருந்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பலாம். ஆனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேப்லேருந்து நமக்கு எந்த ஒரு வேயும் காட்டல, அடுத்து நீ இங்கே தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டோரி லைன் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸ்டோரி லைன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறதே இல்லை. பல மாதம் எங்கெல்லாம் பாருங்கள் நிறைய இருக்குது. ஓகே, ரிப்டு அப்பார்ட் அப்படின்னு இருக்குது. ரிட்டன் டு த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் கேம்ப். ஓகே, டாக் டு டக்கர். ஸோ டக்கர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமோட ஒரு கால்வாசி இருக்கும்னு நினைக்கிறேன். 77 பார்ட்டாக, அதில் ஒரு 25 பார்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டக்கரை மீட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கேம்ப்லேருந்து வெளியே அயன்மை கேம்புக்கு வந்ததோடு சரி. அதுக்கப்புறம் டக்கர்லாம் மறந்தே போயாச்சு இல்லையா? ஸோ இப்போ டக்கர் இருக்கிறாங்க. ஸோ அங்கே போனால் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இந்த மிஷின்ஸ் இருக்கும் போல் நிறையா. அதுக்கப்புறம் பாருங்கள் பவுண்டி ஹண்டர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மிஷினே நிறைய இருக்குது போல். அதுக்கப்புறம் இன்ஃபெஸ்டேஷன் ஜோனு, ஸோ அது ரிலேட்டடாக நிறைய இருக்கும் போல். ஆம்பஸ் கேம்ப் பாருங்கள் 21% தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கும் போல். அதுக்கப்புறம் கடைசியில் பாருங்கள் அந்த ஹார்ட் கில்லர். டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த ஹார்டுன்னு அவங்க எது சொல்கிறாங்கன்னா, இந்த சைட்லேயே ரைட் சைடில் பிக்சர் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ஜாம்பீஸோட கூட்டம் தான் இல்லையா? ஸோ இந்த ஜாம்பீஸோட கூட்டம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4 நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த 4மே சேர்த்து பார்த்திங்கன்னா 13% தான் இருக்குது. ஒரு நிமிஷம். அந்த 4மே சேர்த்து பார்த்திங்கன்னா 13% தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ இன்னும் இருக்கிற 87%க்கு இன்னும் எத்தனை ஹார்டு இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். பார்த்தாலே சும்மா பதறதில்ல. ஸோ அந்த ஹார்டெல்லாம் கில் பண்ணுறதுலாம் நமக்கு இப்போ ஐடியாவே கிடையாது. அது எல்லாத்தையும் நம்ம போய் கில் பண்ணி அப்படி வெறுத்து ஒரு மாதிரி போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன். த்ரில்லாக இருக்கும், ஆனால் அது எப்படி இருக்குன்னு தெரியல அந்த ஃபீலு. நம்மளோட விஷயம் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும்தான். ஓகேயா? ஸோ அந்த ஹார்டு கில் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளோட கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அது வேணும் நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்டோரி பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரிக்காக தான் நம்ம ஒரு சில விஷயத்தை பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ இப்போ இதில் நம்ம மிஷன் செலக்ட் பண்ணோம்னா அது ஸ்டோரி வைஸ் வருமானு தெரியல. அதனால் நம்ம போய் மேப்பில் போய் பார்த்திங்கன்னா எது அடுத்து போகிற மாதிரி அங்கே எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்த்திங்கன்னா போகலாம். ஓகேயா? மேப்பு. ஓகே, இங்கே பாருங்கள் பிளிங்க் ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல. இதெல்லாம் என்னது புதுசு புதுசாக இருக்குது? மண்டை ஓடு மாதிரி சிம்பிள் போட்டு ஹார்ட் கில்லர். ஓ, இது ஒரு ஜாம்பி கூட்டம் இருக்கிற இடம் போல் காய்ஸ். இது இங்கே இருக்குது பாருங்கள், பெய்லி ஹார்டு. அட கடவுளே. அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. காய்ஸ் இத்தனை நாள் இந்த மாதிரிலாம் காமிக்கவே இல்லை காய்ஸ். இந்த நம்ம கேமோட ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணலேருந்து பாருங்கள் எத்தனை காட்டுது பாருங்கள். தான் இங்கே அட கடவுளே. இதனால தான் காய்ஸ் 13% நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இவங்களே கொடுத்துருக்காங்க போல். இத்தனை நாள் அந்த வழியை நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம், ஆனால் நம்ம அத்தனை இருக்கிற மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை. இப்போ திடீர்னு கொடுத்துருக்காங்கன்னா அது காரணம் என்ன, இவங்களே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கேம் ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல, இதுக்கு மேலே நம்ம இன்னொன்று இந்த கேமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களே பார்த்திங்கன்னா புதுசாக இறக்கியிருப்பாங்க போல். எத்தனை இடத்துல சாம்பி கூட்டம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இத்தனை நாள் இதெல்லாம் காட்டவே இல்லை. ஸோ ஓகே, இதெல்லாம் என்னது ரெட் கலரில் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். லாவா ஆர் சால்ட். ஓ, இதுவும் பார்த்திங்கன்னா சாம்பி கூட்டம் தான் போல். வித்தியாசமாக இருக்குங்க பாருங்கள். என்ன காய்ஸ், இதுக்கப்புறம் போகிற வழியில் அங்கங்கே சாம்பி கூட்டம் இருப்பாங்க போல். எங்கே பாருங்கள், திரும்புகிற இடத்துலலாம் ரெட் கலரில் ஜோன் மாதிரி இருக்குது. ஸோ இது கேமை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்காகவே ஸ்பெஷலாக நமக்கு வச்சுக்கிற ஆப்பு போல். சரி ஓகே இருக்கட்டும். அப்படின்னு நம்ம இனிமேல் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். சரி ஓகே காய்ஸ், இவ்வளோ நான் பேசுனது உங்களுக்கு போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம ஸ்டோரி வைஸ் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ரிட்டன் டு டைமண்ட் லேக் கேம்ப். ரொம்ப நாள் ஆகுதுல. இது நம்ம
யார் அவன் பேர் என்ன, கௌரி, கேப்டன் கௌரி, அவரை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து மீட் பண்ண அந்த கேம்ப்பு தான் அது, டைமண்ட் லேக் கேம்ப்பு. டாக் டு ரசல்னு போட்டிருக்கு. ஸோ அப்படின்னா இது வந்து ஸ்டோரி தான் போல். அங்கே பாருங்கள், அவங்களே வந்து டாக் டு ரசல்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம இதுக்கு செலக்ட் பண்ணி இங்கே போகலாம். எப்படி செலக்ட் பண்ணுறது? ஓகே, செட் மார்க்கர். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ அங்கே செலக்ட் பண்ணியாச்சு, நம்ம அங்கே போகலாம். ஓகேயா? ஓகே காய்ஸ், லெட்ஸ் கோ. கேமையே கம்ப்ளீட் பண்ணி இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டோரிக்கு வந்து ப்ளே பண்ணுறோம். ஸோ இது வந்து வித்தியாசமாக இருக்குது எனக்கு. ஸோ பார்த்துக்கலாம். ஆனால் உங்களுக்கே ஷாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ கேமை முடிச்சுட்டு வந்து பார்த்தா உள்ள மேப்பில் பார்த்தா எத்தனை இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாம்பி கூட்டத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறானுங்க பாருங்களேன். இத்தனை நாள் கூட நம்ம போகிற வழியிலலாம் நடுவில் இறங்கி நின்னா கூட அங்கங்கே ஒரு சில பேர் தான் கிறுக்கணுங்களாட்ட சுற்றிட்டு இருப்பானுங்க, இல்லைன்னா ஓனாக இருக்கும். ஆனால் இப்போ திடீர்னு நிற்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஜாம்பி கூட்டம் இருக்கும் போல். தெரியாமல் எங்கேயோ நின்று கூட்டத்து பக்கத்தில் நின்னா முடிச்சிருவாங்க போல். அங்கே எங்கேன்னு ஜாம்பி கூட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையெல்லாம் முடிக்கணுன்னா அடே சாமி, பயங்கர ரிஸ்க்காக இருக்குன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கரடியார் எந்திரிச்சு பார்க்குறாரு. சரி, ஓகே, இருக்கட்டும் காய்ஸ். ஓகே, நம்மக்கிட்ட வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். இந்த இடமே பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்ல. அவள் பாருங்கள் கத்துறா. போச்சு காய்ஸ், கத்திட்டா காய்ஸ். அச்சோ, அவன் நினச்சதை சாதிச்சிட்டா கத்தி, என்னை இடிக்க வச்சுட்டா. ஓகே காய்ஸ், நம்ம வந்து கேம்புக்குள்ளார போகலாம். இந்த இடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேம் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக தெரியும். என்னோடய இந்த கேம் ப்ளே வந்து நான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்ருக்குறேன். அந்த மாதிரி யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல்லாக பார்க்குறேன்னு. எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஓகே காய்ஸ், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேம்புக்கு வந்திருக்கிறோம். ரசல்கிட்ட போய் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல மெக்கானிக் ஷாப்பில் வந்து என்னென்ன அப்கிரேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 10,615 ரூபா இருக்குது. அது இல்லாமல் ட்ரஸ்ட் லெவல் 2ல் இருக்கிறோம். ட்ரஸ்ட் லெவல் 3க்கு வந்து 25,000 வேணும் போல். ட்ரஸ்ட்டு 2,300 இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, நம்மகிட்ட பணம் 10,000 இருக்குது. ஸோ அப்போ ஜாலி தான். ஃபியூலை ஃபில் பண்ணிட்டு ரிப்பேர் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்போ அப்கிரேட் பண்ண பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பவர் அதிகமாக இருக்குது. பண்ணிடலாமா? 3,600. அந்த இன்ஜினில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு செட்டே ஆட் ஆகுது. 3,600 அவ்வளோதான் காய்ஸ். இதுக்கு மேலே பறக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் இருக்குது. நோ ஸ்டோரேஜ். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஸ்டோரேஜ் இருக்குது. இதுக்கு வந்து லெவல் 3 கேட்குது. எக்ஸ்ட்ரா இன்னும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் போல். இதுலேருந்து என்ன எக்ஸ்ட்ரா வைக்க முடியும்னா இன்க்ரீஸ் யுவர் பைக்ஸ் அம்மோ கெப்பாசிட்டி. ஓகே, ஃபில் வித் அம்மோ அட் த மெர்ச்சன்ட். அது ஓகே, அது தெரியும். சரி, ஓகே, இருக்கட்டும். இங்கே பாருங்கள், ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இதுதான் இருக்கிறதுலேயும் ஃபுல் போல் காய்ச்சி. நம்மளால் இப்போயே ஃபுல்லாக பண்ண முடியும். இதுக்கு அடுத்து இருக்கிறதும் ஃபுல்லு தான். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக இருக்குது. இது பாருங்கள், ஒரு மாதிரி லுக்கு வந்து ஒரு மாதிரி ரோபோ லுக்கில் இருக்குது. அந்த ஃபினிஷிங்லாம் அப்படி இருக்குது, டிசைனு ஏதோ டெர்மினேட்டர் ஃபீல்மாக இருக்குது. சரி, ஓகே, இருக்கட்டும். இது பாருங்கள், டெத்து ஸ்ட்ராண்டிங் பிபி டேங்க்னு போட்டிருக்கு. பேபி டேங்க் அதுக்கு தான் பிபின்னு போட்டிருக்காங்களா? ஓகே, இது பாருங்கள், ஒரு கரு மாதிரி இருக்குது. உள்ளே வந்து ஒரு பேபி இருக்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க கருக்குள்ளார. ஸோ ஃபியூலில் தான் அது பார்த்தீங்கன்னா உயிர் வாழுது போல். இன்க்ரீஸ் யுவர் பைக்ஸ் ஃபியூல் கெப்பாசிட்டி பேர்ஸ் வித் டெத் ஸ்ட்ராண்டிங் பிபி பேஸ் அண்ட் கஸ்டம் ஆக்சென்ட். ஒருவேளை இதை நம்ம வாங்கிட்டோம்னா இதுக்குள்ளார வந்து அந்த ஃபீல் வந்து கம்மியாக வருது. அப்படியே உள்ளே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுமான்னு தெரியல. ஸோ இதை நான் வைக்கல. இது ஒரு மாதிரி வேர்டாக ஃபீல் இருக்குது. இந்த இதே எனக்கு பிடிக்கல. இது மாதிரி தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இருக்கட்டும். இது நம்ம வச்சுக்கலாம். இது வந்து வித்தியாசமாக இருக்குது. ஆனாலும் இது பார்த்திங்கன்னா இதில் கலர் வராது போல். சும்மா வெறும் ஸ்டைல் தான் நினைக்கிறேன். அப்போ இதே வச்சுக்கலாம். நம்ம இந்த கலர் தானே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். எல்லோ தாறுமாறாக இருக்கும். ஸோ இதே பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கலாம். இனிமேல் வந்து ஃபியூல் கெப்பாசிட்டியும் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். என்னது இது? இதனால் என்ன ஆகுது? லைட்டாக வந்து டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா லெவல் 3 கேட்குறாங்க போல். இல்லை, அமௌண்ட் இல்லை. ஓகே, அமௌண்ட்டு காலி ஆயிடுச்சு. பல்காக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதால் ஒட்டுக்கா 2,900 வந்துருச்சு. இது என்னது? இது சஸ்பென்ஷன் இது வைக்கிறதுனால
டேம்பிங் அண்ட் டியூரபிலிட்டி அதிகமாக இருக்காது. சரி ஓகே, இதை வச்சுக்கலாம். அதுதான் கைஸ். ஓகே, நைட்ரோ வந்து ட்ரெஸ் லெவல் 3 வந்தால் தான் பண்ண முடியும். ஓகே, நல்லது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்து இன்னும் அதிகமாகும் போல். டயர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரிப்பாக இருக்கிற மாதிரி அந்த கட்டிங்லாம் இருக்குது அதில் டயரில். ஸோ அதுக்கு வந்து நம்மகிட்ட அமௌண்ட் இல்லை. ஓகே, அமௌண்ட் ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டோம். சரி ஓகே, இருக்கட்டும். ஓகே கைஸ், பர்ஃபார்மன்ஸ்லேருந்து வேலை முடிஞ்சு. ஸோ இதில் நமக்கு பெருசாக தேவையில்ல, காசே இல்லை. சரி ஓகே, விடுங்க. ஓகே கைஸ், இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி உள்ளே வரும்போதே டேங்க் ஃபில் பண்ணோம். ஆனால் அது பழைய டேங்க்கு. இப்போ புதுசாக டேங்க் மாற்றினது வந்து இன்னும் கெப்பாசிட்டி அதிகம் இல்லை. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபியூல் இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண சொல்லி காமிச்சிச்சு. அதனால் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், தாறுமாறு. ஸோ இங்கே போய் நம்ம மெர்ச்சன்ட் கிட்ட போகலாம். ஓகே, நம்ம மட்டும் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே மெடிக்கிட் இருக்குது கைஸ். ஓகே ஓகே, நம்ம வெளியே வந்துடலாம். ஓகே, ரசல் இங்கே இருக்காங்க. ரசலு ஜாப் அவைலபிள். ஓகே கைஸ், இவன்ட்ட பேசலாம். ஓகே, ஜாப் வச்சுருக்கிறோம் நமக்காக. ஓகே, நாங்கள் கொஞ்சம் பேர் அனுப்பினோம். ஆனர்கிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடம் போல். அங்கே போனவங்க இன்னும் ஆளை காணுன்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும் போல். ஓகே, நம்ம மேப்பில் வந்து அவனே வந்து மார்க் பண்ணிட்டான். நம்ம அதான் அந்த ரேடியோ இருக்குதுல்ல. மிச் ஆலன், அவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த டீமை வந்து லீட் பண்ணுறான் போல், அவங்க ஆளுங்களை. ஓகே கைஸ், போனவங்க திரும்ப வரல போல், அதுதான் விஷயம் நினைக்கிறேன். ஸோ அவங்கள போய் நம்ம காப்பாற்றி கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லொக்கேட் த அனர்கிஸ்ட் கேம்ப், ஜஸ்ட் டூயிங் மை ஜாப். ஓகேயா? ஓகே கைஸ், அதை நான் சொல்லலை, அங்கே போட்டிருக்கு பாருங்கள் டேக்லைன். இதோ பாருங்கள், மேலே தெரியுதா? அதுதான். ஓகே கைஸ், இங்கே வந்து ரொம்ப நாள் கழித்து வந்துருக்குறோம் இங்கே இல்லையா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னல் கேரட்டோட கேம்ப்லேயே பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரி அமைஞ்சிச்சு. ஸோ அங்கேயே நம்ம வந்து கேம் முடிய வரைக்குமே போயிட்டு வந்துட்டு அதுக்கே நமக்கு டைம் சரியாக போச்சு. இங்கே வர மாதிரி நமக்கு எந்த ஒரு விஷயமும் கொடுத்துருந்துருக்குறாங்க, ஆனால் நம்ம கவனிக்கலை. நமக்கு ஸ்டோரி வைஸ் அப்படியே நம்ம போயிட்டோம். ஸோ அதனால் இங்கே வரவே இல்லை. ஸோ இப்போ நம்ம போகலாம். இப்போ நமக்கு விஷயம் வந்துருச்சு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து வண்டி வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பக்காவாக இருக்கும். வண்டி வேகமாக போகும் காய்ஸ். இன்னும் நைட்ரோ மட்டும் நான் வந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து நான் இன்னும் நைட்ரோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3rd லெவலில் இருக்கிறது இன்க்ரீஸ் பண்ணேன்னா வண்டி வந்து ஸ்பீடில் வந்து அல்டிமேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இன்ஜின் சவுண்டு மாறிடுச்சு பாருங்கள் காய்ஸ். பாருங்களேன், கொஞ்சம் பேக் அடிச்சு விட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் வந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு வித்தியாசம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ரெக்கார்ட் முடிஞ்சு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பேக் அடித்து பார்த்தா தெரியும், வீடியோவை எடுத்ததுக்கப்புறம் கையில். ஓகே காய்ஸ், பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அங்கங்கே ஜாம்பிஸ் வந்து இங்கே பாருங்கள் ஜாம்பி கூட்டம் இருக்கிறானுங்க. அந்த மேப்பில் பாருங்கள், மினி மேப்பில் ரெட் கலரில் காட்டுது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா? இனிமேல் எங்கேயும் இறங்கவே கூடாது காய்ஸ். இவன் பாருங்கள் காய்ஸ், வேகமாக ஓடுவானே அவன், பின்னாடியே துரத்திட்டு வந்துட போகிறான். செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுவான் அவன் காய்ஸ். இனிமேல் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் போல காய்ஸ். அங்கே பாருங்கள் மேலே கரடி பாருங்கள், கரடி எந்திரிச்சு பார்க்குது பாருங்கள், லெஃப்ட் சைடில். நான் பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. சரி ஓகே, இருக்கட்டும். என்ன லேக் ஆகுது? ப்ளே ஸ்டேஷனுக்கு அதான் முடிய போதா? அப்படிலாம் இல்லையே. ஓகே, எனக்கு வண்டியோட ஸ்பீடை வந்து என்னால் பார்க்க முடியுதாங்கிறது, என்னோடய கண்ட்ரோல் என்னால் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஒரு மாதிரி பக்காவாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. எதனால் அப்படின்னு தெரில. ஓகே, இங்கே பாருங்கள், பறந்துருச்சு பைக்கு செம்ம ஹைட்டில். அதுவும் க்ளோஸாக வந்து தான் நம்ம நைட்ரோ போட்டோம். இன்ஜின் டியூன் பண்ணதால் எல்லாம் அதிகமாகிடுச்சு போல். சரி ஓகே, இருக்கட்டும், நம்ம அப்படியே போகலாம். சச்சோ, இந்த சந்தில் கீது எவனை இருந்துடாதீங்கடா. இதுக்கு முன்னாடி நான் ப்ளே பண்ணதை விட இப்போ தான் கைஸ் எனக்கு ஒரு மாதிரி பயமாக ஃபீல் ஆகுது. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்களா, அதனால் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது.
ஓகே, எதுவாக இருந்தால் என்ன பார்த்துக்கலாம். என்ன இது அம்மாவா? மெடிக்கிட்டு எனக்கு வேணும். எடி 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 மெடிக்கிட்டு வேணும். அது இல்லாமல் ஸ்க்ராப் வேணும். பேண்டேஜ் கிராஃப்ட் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், எல்லாமே ஜீரோவில் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இங்கே ஏதாவது எடுக்க முடியுமா? இங்கெல்லாம் பாருங்கள், செடி இருக்குது, எடுத்துக்கலாம். செடி எடுத்தால் தான் நம்மளால் இந்த ஸ்டெமினா, ஹெல்த்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ண முடியும். இந்த இடத்துக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம். சம்பவம்லாம் பண்ண எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்களுக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் போய் பார்த்துட்டு நம்ம வந்து பைக் ஏறிக்கலாம். சும்மா ரொம்ப நேரம் இங்கேயே சுற்ற வேணாம், அப்புறம் வந்து நல்லாவே இருக்காது. தேவையானது எடுத்துக்கலாம் கிடைக்கிற வரைக்கும், அப்புறம் போயிடலாம், அவ்வளோதான். ஓகேயா? ஓகே கைஸ், வேறு என்ன இது இருக்குது பாருங்கள், பைப்பு கிடைக்குது. ஓகே, நல்லது. ஸோ நம்ம போயிடலாம். ஓகே காய்ஸ், ஓகே நம்ம போகலாம். எனக்கு ஒரு பியர் பாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. மாலோட்டோ பார்த்தீங்களா, கம்மியாக இருக்குது. கிராஃப்ட் பண்ணிவிட்டு பியர் பாட்டில் 6 இருக்குது ஆல்ரெடி நம்மகிட்ட. கெரோசின் தான் நமக்கு வேணும். ஓகே, பியர் பாட்டில் எடுத்துக்குவோம். ஓகே காய்ஸ், நம்ம போகலாம். இன்ஜின் சவுண்டு சூப்பராக இருக்குது, என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது ஹெட்செட் போட்டிருக்கிறதுனால. ஓகே காய்ஸ், இங்கே தான் போல். இன்னும் திடீர்னு முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல நம்ம இறங்கி எதுவும் சர்ச் பண்ணணும் போல். அட அவனுங்களாம் இங்கே இடத்துல ஏதோ நடந்திருக்கு. ஓனை சத்தம் கேட்குது. எதுக்கும் கன்னெலாம் கையில் வச்சுப்போம். இதான் இங்கே இருக்குது காய்ஸ். போச்சு காய்ஸ், ஓனை வந்துருச்சு, செத்துருச்சு. என்ன அடி பார்த்தீங்களா இல்லையா? அவ்வளோதான் காய்ஸ். எப்படி? சரி, ஓகே, பார்த்துக்கலாம். காய்ஸ், எனக்கு ஒரு டவுட்டு. என்னோடய ஹெல்த் பார் இருக்குதுல்ல, அதுக்கு மேலே துப்பாக்கி சிம்பிள் காட்டுதில்ல, அதுக்கும் பக்கத்தில் பாருங்கள் 32 புல்லட்டு காமிக்குதில்ல, அதுக்கு கீழே பாருங்கள் சின்னதாக போட்டு ஒரு சிம்பிள் போட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இத்தனை நாளாக இது இல்லை, இப்போ மட்டும் இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா என்ன அது என்னென்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஓகே காய்ஸ், இதை சர்ச் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த பக்கம் தான் போயிருக்காங்க போல். இருங்க, மற்ற கண்ணில் அது இருக்குதான்னு பார்க்கலாம். இதிலெல்லாம் இல்லை. பிஸ்டலுக்கும் காமிக்கல, இதில் மட்டும் காமிக்குது. என்னன்னு தெரியல அது. இந்த செடி எடுத்துக்கலாம். என்ன செடி இது? ப்ளூ கேமஸ். இனிமேலாச்சும் போகிற வழியில் இருக்கிற செடியுமாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிப்போம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஸ்டெமினா காக்டைலாம் நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியும். ஓகே, அந்த இடத்துல காமிக்குது பாருங்கள், அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். இல்லை, அங்கே செடி தான் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஜோனை விட்டு வெளியே போகிறோம். சரி, ஓகே, செடி எடுத்துகிட்டு அங்கங்கே இவனுங்க கத்துற சவுண்டு கேட்குது எனக்கு. மேலே என்னமோ இருக்குது போல் காய்ஸ், இந்த பாறைக்கு மேலே. அப்புறம் 3 ஆப்ஷன் காட்டுது. எதுக்கும் கேர்ஃபுல்லாக போகலாம். நான் ஒரு சோல்ஜர். ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லை. ஓகே கேஸ், இந்த டென்ட்டு பக்கத்தில் தான் கேஸ் இதை காமிக்குது. இங்கே பாருங்கள், யாரையும் இழுத்துட்டு போயிருக்காங்க போல் கொன்று. இங்கே பாருங்கள், ப்ளட்டு இது காமிக்குது பாருங்கள், அப்படியே இழுத்துட்டு போன மாதிரி. ஓகே ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த கிறுக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா கேம் ஸ்டோரி முடிஞ்சு நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு மிஷன் மாதிரி இருக்குது. அதனால் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. என்ன இது? கல் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது, கலைச்சி விடுமா? இதில் என்னடா நமக்கு லாபம்? இப்படிலாம் ஒன்று வச்சுருக்காங்க, ஃபன்னுக்காக வச்சுருக்காங்க போல். பரவாயில்ல. ஓகே காய்ஸ், என்ன காய்ஸ், ட்ராக் இங்கே முடிஞ்சிடும் போல். கீழே போகுது காய்ஸ், கீழே இந்த ஏரிக்கு போகுது. ஓகே காய்ஸ், நம்ம உள்ளே இறங்கணும் போல். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஃபுட் பிரிண்ட்டு. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்னும் போகணுமா? ஆமாம் காய்ஸ், ட்ராக்ஸ் இன்னும் போகுது.
அங்கே பாருங்க ஏதோ குகை இருக்குது. குகைக்குள்ளார தண்ணி போகுது. டேஞ்சரான ஏரியா போல். நம்ம அங்கே போக வேணாம், ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. அதனால் நம்ம இந்த பக்கம் போகலாம். ஓகே, இங்கே தானா? ஓ, மைனு. ஸோ அதனால தான் காய்ஸ் அங்கே பாருங்கள் உள்ள ஆளுங்க இருக்காங்க. நம்ம காட்டுது பாருங்கள் காய்ஸ். ஒரு நிமிஷம், ஏதாவது இது இருக்குதான்னு பார்க்கலாம். ஸ்கில் ஏதாச்சும் கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம். 3 ஸ்கில் இருக்குது. அதுதானே பார்த்தா, சும்மா செக் பண்ணலான்னு வந்து பார்த்தா 3 ஸ்கில் ஆல்ரெடி ஆகிருக்கு. ஓகே கைஸ், கணக்குப்படி இதில் தான் பண்ணணும். ஓகே, என்னது ரெடியூசஸ் த ரீலோட் டைம்ஸ் ஃபார் ரேஞ்சு வெப்பன். கண்டிப்பாக இந்த ரீலோட் பண்ணுறது எனக்கு வந்து டென்ஷன் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கேம் பிளேயில். ஒவ்வொரு டைம் ஜாம்பியை துரத்தும் போது நான் இந்த ரீலோட் பண்ணுறது மட்டும் எனக்கு டென்ஷன் பண்ணி விட்டுரும். நல்லா மாட்டிக்குவேன். அது கொஞ்சம் ஸ்பீடாச்சுன்னா நல்லது தான். ஓகே, கிவ்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா பஸ்ட் ஆஃப் அட்ரினலின் வென் லோ ஆன் ஹெல்த்து. எக்ஸ்ட்ரா பஸ்ட், ஹெல்த்து கம்மியாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நாம் வந்து நல்லா இருக்க முடியுமா என்னன்னு தெரியல. எக்ஸ்ட்ரா பஸ்ட்டுன்னு போட்டிருக்கு அட்ரினலின்னு. ஓகே, செகண்ட் விண்டு. ஓகே, பார்த்துக்கலாம். யுவர் ஹெல்த் வென் யுவர் ஹெல்த் இஸ் லோ யுவர் லாஸ்ட் பிட் ஆஃப் அட்ரினலின் இஸ் ஆக்டிவேட்டட். ஓகே, அலோவிங் யூ டு கீப் ஃபைட்டிங் பிஃபோர் டெத்து. ஓ, இன்கேஸ் நம்ம ஹெல்த்து ஃபுல்லாக காலி ஆகிட்டா கூட அந்த லோவாக இந்த கடைசி முடிகிற அது முடிஞ்சிருச்சு, அதுதான் ஒரு இடத்துல செத்துருவோம். அந்த ஸ்டேஜில் கூட பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ஃபைட் பண்ண முடியும் போல். கொஞ்சம் அந்த அட்ரினலின் பம்ப் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் போல். இந்த ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் உடம்புல அடிபட்டுரும். நல்லா நம்ம கீழே விழுந்த சரிச்சுட்டு கீழே விழுந்தாலோ இல்லை வலிக்கிட்டு கீழே விழுந்தாலோ கூட அந்த வலி பார்த்திங்கன்னா விழுந்த உடனே தெரியாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியும். ஸோ அந்த ஒரு இதுதான், விழுந்தோடனே நமக்கு எதுவுமே தெரியாதுங்களா, அந்த அட்ரினல் வேலை செய்யும்ல, அந்த மாதிரி தான் போலங்க. அந்த கடைசி சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் பார்த்து நம்மளால் நல்லா ஃபைட் பண்ண முடியும். வாங்க, அடிக்க வலி எதுவும் தெரியாது அந்த ஒரு அட்ரினலின் பம்பில். ஆனால் அதுக்கடுத்து செத்துருவோம். ஸோ அந்த மாதிரி போல். சரி, ஓகே, இருக்கட்டும். இல்லை, இன்னொன்று இருக்குதுல்ல. ஆமாம், அப்போ மீலி. ஓகே, இதில் வந்து இது என்னது, significantly increases the damage of both crafted and found melee weapons. அப்படியா, இது நல்லா இருக்கே, எனக்கு இது வேணும். ஓகே, சரி, ஓகே காய்ஸ், நல்லது, நல்ல வேலை கவனிச்சோம். ஓகே, அவன் அங்கே இருக்கான். அவனை எப்படி வரைக்கலாம், கல் போட்டு வரைக்கலாமா? வரான் வாங்க போகிறான். இதுலேயே வாங்க போகிறான், அது வேணும் கன்ஃபார்ம். வாடா ஒரே அடி. இருங்க, அவன் நம்மளை பார்க்குறானான்னு பார்க்கலாம். அப்பா பரவாயில்ல, அவன் ஷூட் பண்ணல. காய்ஸ் உள்ள 14 பேர் இருக்கிறாங்க போல் காய்ஸ். அதையே நான் இப்போ தான் பார்க்குறேன். 14 பேருக்கு ஒருத்தரை கிளியர் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, இருக்கு. இங்கே கூட பாருங்கள் இருக்குது 8 வதை. எதுக்கடா இங்கே விளையாடிட்டு இருக்கிறீங்க? நான் சீரியஸாக இருப்பேன். ஓகே, அங்கே ஒருத்தன் வரான், வாங்க போகிறான். ஒருத்தர் இருக்கான் காய்ஸ். அவ்வளோதான். எப்படி எவனும் இல்லைல்ல, வந்துட போகிறான். டென்ஷன் ஆயிரும் அப்புறமேட்டு. காய்ஸ் இங்கே வழி இருக்குது. காய்ஸ் வெளியே வரத்துக்கு வழியை ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் இங்கே முக்கியமே. இந்த ட்ராக்கு தான் போல காய்ஸ், இந்த ரயில் தண்டவாளமாக இருக்குல்ல, இதுதான் நமக்கு. ஓகே காய்ஸ், நான் பிஸ்டலில் சப்ரஸர் இருக்குது. ஓகே, நல்லது. 2 பேர் இருக்காங்க. ஒருத்தனை கல்லுத்திக்கு போடலாம், சீக்கிரம் அவனை இங்கே வர வைக்கலாம். வரான். வாடா. அவ்வளோதான் கைஸ், வாங்க போகிறான். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிட்டான். இருங்க, அவங்ககிட்ட நம்ம பொருள் எடுக்கவே இல்லை. ஓகே காய்ஸ், அங்கே ஒருத்தர் இருக்கான். வேறு எவனா இருக்கானா? அட காய்ஸ், இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. 2 பேர் தான் இருக்காங்க. அச்சோ, நேரம் ஷூட் பண்ணியிருப்பேன். கல் போடும்.
ஆ வராங்க காய்ஸ், வராங்க காய்ஸ். வாடா 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 வாடா, பிடிச்சிடலாம் அவனை. அவ்வளோதான் காய்ஸ், சிம்பிள் தான், அழகாக முடிச்சிடலாம், அழகாக முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கான் பாருங்கள். அவன் ஏன் அப்படியே நின்றுட்டு? இங்கே வேறு ஒருத்தர் இருக்காங்க காய்ஸ். ஓகே, இதில் யாரும் ஒருத்தர் தான் நம்ம கல் போட்டால் வரணும். அதனால் யார் வரா? ஓகே, அவன் போயிட்டான், இவன் தான் வரான் காய்ஸ். ஓகே, இவன் கையில் வெப்பன் தான் வச்சுருக்கான், அப்போ ஒன்றும் பிரச்சனை, அழகாக முடிச்சிடலாம். சூப்பரில் காய்ஸ், நான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கல. ஆக்ஷன் மோடில் இறங்காமல் சைலண்ட்டாக கில் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் டென்ஷன் ஆகும். போச்சு காய்ஸ், பார்த்துட்டான் போல். அப்பா நல்ல வேலை, எங்கே சுற்றுவானோன்னு பயந்து சவுண்டு கேட்டிருப்போம், அதுக்குள்ளே முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ இந்த பக்கம் போகணுமா? இந்த பக்கம் யாரும் இல்லைல்ல, இங்கே தான் ஒருத்தர் இருக்கான். ஓகே, இந்த பக்கமே போகலாம். அங்கே 2 பேர் காமிக்கிறாங்க காய்ஸ். என்ன காய்ஸ் இது? என்னது இது? கல்லா? போங்களாடே, டென்ஷன். காய்ஸ், உள்ள சாம்பி கூட்டம் இருக்கும் போல் காய்ஸ். லைட்டாக சவுண்டு கேட்குது ஒரு மாதிரி வித்தியாசமாக. ஓகே, இங்கேனையும் கல் தூக்கி போட்டு இங்கே வர வைக்கலாம். காய்ஸ், சாம்பி கூட்டம் எனக்கு சவுண்டு கேட்குது. எங்கேருந்து வர போகிறாங்கன்னு தெரியல. ஓட ரெடியாக இருக்கணும். ஸ்டெர்லைசர் இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். ஸ்டெமினா காக்டெயில் இன்க்ரீஸ் பண்ண முடியாதா? பெர்ரி இல்லை, ரேக் இல்லை. ரேகு 10 இருக்குது நம்மகிட்ட, அந்த செடி தான் இது இல்லை போல். ஓகே, அப்படின்னா ஹெல்த்து காக்டெயிலு. சரி, ஹெல்த்து காக்டெயிலாச்சும் பண்ணுவோம். ஓகே, இருக்கட்டும், இப்போதைக்கு உதவியாக அமைப்பையாச்சு. காய்ஸ், சவுண்டு கேட்குது எனக்கு. துரத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ரயில்வே ட்ராக்கை மட்டும் மறந்துடவே கூடாது. ட்ராக் எதுவும் 2ஆக பிரியல. ஆக்சுவலி நான் ஷூட் பண்ணி கொண்டு இருந்தால் இந்த நேரம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இல்லை, உண்மையுமே நான் ஷூட் பண்ணியிருந்தேன்னு இன்னும் கண்டிப்பாக சாம்பீஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே அவங்கள வச்சுருக்காங்க சாம்பீஸை. நம்ம சைலண்ட் கில் பண்ணுறதுனால அவங்களுக்கு தெரியறதில்லை போல். சம்திங் சியர். ஆமாம், நான் தான் அது. சம்திங் சியர் இல்லை, சம்மோன் சியர். எப்படி கரெக்டா? ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு சர்வைவல். மேலே காய்ஸ், மேலெலாம் வழி இருக்கா? இது தெரியாமல் போச்சு. ஓகே, இது டெட் எண்டு. சூப்பரில். அப்போ நம்ம மேலே போகணும். மேலே போகிறதுக்கு வழி. ஆமாம், அந்த பக்கத்தில் ஒரு ரைட் சைட் கட்டு இருந்துச்சு, அதில் நம்ம போகணும். அப்படின்னா ட்ராக்கை மட்டும் மறந்துடவே கூடாது. ட்ராக்கை மறந்தோம் சோழி முடிச்சுன்னு அர்த்தம். காய், சவுண்டு கேட்குது, சாம்பி சவுண்டு கேட்குது. ஓகே காய்ஸ், ஆனால் போய் வேகமாக போய் அடித்து கொண்டுடலாமா? அவ்வளோதான். அடித்து கொள்ளலான்னு பார்த்தா சைலண்ட்டாக இருக்கான் கோமாளி. என்ன காய்ஸ், லாக்கில் இருக்குது, அப்புறம் எப்படி போகிறது? இவனுக்கு வேறு கல்லை வச்சுட்டு காமெடி பண்ணிகிட்ருக்கானுங்க. காய்ஸ், எப்படி காய்ஸ் மேலே போகிறது? வழி கண்டுபிடிக்கணுமா அப்போ? ஓகே, அப்போ ஏணி மாதிரி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். எங்கே இருக்குது மேலே ஏறுறதுக்கு வழி? எப்படி மேலே போயிருப்பானுங்க? அங்கெல்லாம் ஏணி இருக்குது, இங்கே இல்லையே. இது ஏணியா? இது ஏன் இல்லையே. இதுவும் ஏன் இல்லை. போங்கடாடே, ஒரு நிமிஷம் கொஞ்சம் சுற்றி வந்து. இங்கே ஏதோ கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை இல்லை காய்ஸ், எப்படி மேலே போகிறது? ஏதாச்சும் பொருளை மூவ் பண்ணணுமா? அப்படி எதுவும் இல்லை. ஒரு நிமிஷம் இதுக்குள்ளார ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். எதுவும் வழி இருக்கிற மாதிரி தெரியலையே. அந்த ஏ சிம்பிள் தான் போட்டிருக்கு. ஓகே, இது டெட் எண்டு. ஏன் காய்ஸ், ஒன்றுமே நடக்கலை. எப்படி மேலே போகிறது? அச்சோ, தெரியலையே.
என்னடா இது? இது மேலே ஏறி ஏற முடியுமா? அப்படியும் இல்லை போலையே. இன்னொரு டைம் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ஏதாச்சும் வழி இருக்க எக்ஸ்ட்ரா? இல்லை. நல்லா பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா வழி ஏதாச்சும் இருக்குதான்னு. இங்கேயும் இல்லை. இதுவும் டெட் எண்டு தான். அப்போ ஒரு வேளை இங்கே பாம்பு போடணுமோ? போடலாமா? காய்ஸ் ஒன்றுமே நடக்கலை. பையன் அசையவே இல்லை. அப்புறம் எப்படி போகிறது? ஓகே காய்ஸ், இது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் வெளியே போய் ஆராய்ச்சி தான் பண்ணணும் போல். அங்கே உள்ளே இருக்கிறானுங்க, எப்படி போயிருப்பானுங்க? அப்படின்னு தெரியல. சரி ஓகே காய்ஸ், நம்ம திரும்ப வெளியே தான் போகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் வேறு ஆயிடுச்சு போல். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்கு இவ்வளோ முடிச்சிக்கலாம். ஓகேயா? ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.